பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஆலயத்தின் பிராகாரங்களில் அதை குடிப்பார்கள். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் தருகிற ஒரு வாக்குறுதி. இந்த 2 வசனத்தை புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, இனி உன்னுடைய நன்மையை சத்ரு வந்து எடுத்துக்கொண்டு போக, இனி உன்னுடைய நன்மையை சத்ரு அபகரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய நன்மையை நீ அனுபவிக்கும்படியாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல அதிகமா எல்லாருடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம்தான் அவர்களுடைய நன்மையை மற்றவர்கள் பறித்து கொண்டு போவது. அப்படி மற்றவர்களுடைய நன்மையை பறிக்கிற ஜனங்களை வேதம் எப்படி குறிப்பிடுகிறது தெரியுமா? சத்ருக்கள் என்று. ஏன் சத்ருக்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறதுனா, இது சத்ருவாகிய பிசாசின் சுபாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய நன்மை அபகரிக்கிற ஜனங்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது ஒரு எச்சரிப்பின் சட்டம். மற்றவர்களுடைய நன்மையை நாம் தொடவே கூடாது. மற்றவர்களுடைய நன்மையை நாம் அபகரிக்க கூடாது. மற்றவர்களுடைய நன்மையை நாம் இச்சிக்க கூடாது. மற்றவர்களுடைய நன்மையை எடுத்துக்கொள்ளும்படியான பொல்லாத நினைவுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நமக்கென கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது நமக்கு போதும். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, போதும் என்கிற மனதினை கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு என அவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். தேவஜனங்களாகி நம்மை நம்முடைய தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை குறித்தான் கர்த்தர் சொல்கிறார், இனி அந்த ஆசீர்வாதத்தை சத்ரு பறிப்பதில்லை, இனி அந்த ஆசீர்வாதத்தை சத்ரு அபகரிப்பதில்லை. உன்னுடைய தானியத்தை இனி சத்ரு அதை அனுபவிக்க மாட்டான். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது, அப்ப ஏன் இவ்வளவு நாள் எனக்குரிய நன்மையை சத்ரு அபகரித்தான், எனக்குரிய நன்மையை சத்ரு பயன்படுத்தினான், எனக்குரிய தானியத்தை அவன் புசித்து மகிழ்ந்தான்? இப்படிப்பட்ட எண்ணங்கள், என்னுடைய பிரயாசத்தின் பலனை அவன் புசித்தானே, அவன் குடித்தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அதற்கான பதில் தான், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்ற அந்த வசனத்துல மறைந்திருக்கிறது. இப்ப இதை யாருதான் அனுமதிச்சா தெரியுமா? கர்த்தர் தான் இதை அனுமதித்தார். இவ்வளவு நாட்கள் நம்முடைய நன்மையை சத்ரு அபகரித்து செல்ல கர்த்தர் அனுமதித்தார். ஏன் தெரியுமா? தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரை தேடாமல் நம்முடைய கரத்தின் கிரியை நோக்கி, என்னுடைய கரத்தின் பலன், என்னுடைய திறமை என்று சொல்லி நமக்கு நன்மை செய்த கர்த்தரை நோக்கி பாராமல் கர்த்தர் தந்த நன்மையை நோக்கி நாம் திரும்பினதுனால, நன்மையின் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தாவீது, நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நன்மையை தந்த கர்த்தரை நோக்கி பார்க்காம கர்த்தரால் தரப்பட்ட நன்மையை பார்த்து நாம் திரும்பினோம், கர்த்தரை விட்டு நாம் திரும்பினோம். அதனால்தான் அந்த நன்மை நம்மை விட்டு அது விலகிவிட்டது. எந்த ஒரு மனுஷனை நன்மையின் கிருபையும் தொடரும் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிறானோ, அந்த மனுஷனுக்கு தான் நன்மை கிருபை அவனை தொடரும். நன்மையோடு கூட கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? கிருபை இல்லாம, கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாம எவ்வளவு நன்மை இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும், கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டலனா, அதை அனுபவிக்கும்படியான அனுகிரகத்தை கொடுக்கலனா, அந்த நன்மை அவனால் அனுபவிக்க முடியாது. எவ்வளவு ஆகாரம் இருந்தாலும் கர்த்தர் கிருபை பாராட்டலனா, ஏதாவது ஒரு பலவீனம் அவனை அந்த ஆகாரத்தை புசிக்க விடாது. கர்த்தர் என்று நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார், நன்மையை நோக்கி பார்க்காதே. உன்னுடைய கரத்தின் கிரியை, என் பலன், என்னுடைய சாமர்த்தியம் எனக்குரியது என்று சொல்லி உன்னை மேன்மை பாராட்டாதே. எல்லாவற்றையும் தந்த, எல்லாவற்றையும் உனக்கு நன்மையால் பரலோகத்திலிருந்து உனக்கு தந்த கர்த்தரை நோக்கி பார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவஜனங்களாகிய நாம் நன்மை தருகிற கர்த்தரை நோக்கி பார்த்தோமேனால், நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடமாய் திரும்பினோமேனால், அதன் பிற்பாடு கர்த்தர் நமக்கு தந்த நன்மையை சத்ரு அபகரிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நமக்கே அவர் தந்த நன்மையை அவர் நமக்கு கிருபை பாராட்டி நாம் அந்த நன்மையை அனுபவிக்கும்படியால் அவர் நமக்கு உதவி செய்வார். சத்ருவின் உட்புகுதல் இராதபடிக்கு தேவஜனங்களாகி நம்மை சுற்றி அவர் அக்னி மதிலாய் இருந்து தேவஜனங்களாகி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் தந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? இதனுடைய 9வது வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்கிறது, அதை சேர்த்தவர்களை அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிராகாரங்களிலே அதை குடிப்பார்கள். இங்க ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். கர்த்தரால் தரப்பட்ட நன்மையை அனுபவிக்கும் பொழுது, கர்த்தரால் தரப்பட்ட பலத்தினால் நாம் செய்கிற பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது தேவஜனங்களாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல அதை அனுபவிக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரால் தரப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நன்மை தருகிற கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார், கர்த்தர் தான் இதை தருகிறார், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், இந்த நன்மையை சத்துரு பறித்துக் கொண்டு செல்லாதபடிக்கு கர்த்தரை பாதுகாக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் நம்முடைய முழு இதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த நன்மையை தந்து சத்துரு அதை பறித்து செல்லாதபடிக்கு தேவஜனங்களாகி நாம் அதை முழுமையாய் அனுபவிக்க அவர் நமக்கு கிருபை செய்வார். அதன் பிற்பாடு கர்த்தரால் தரப்பட்ட நன்மை அனுபவிக்கிற தேவஜனங்களாகி நாமும் நீங்களும் கர்த்தரை மட்டுமே துதிக்கணும். நம்முடைய நாவு கர்த்தரை மட்டும்தான் துதிக்கணும். வேற மனுஷனையோ வேற எந்த காரியத்தையும் அல்ல, கர்த்தரை மட்டுமே துதித்து நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல இருந்து அந்த நன்மையை அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை கிடைச்சோன்னா ஆண்டவரை விட்டு விலகி போக கூடாது. எப்பொழுதுமே தேவ சமூகத்துல கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. தேவ சமூகம் என்பது எப்பொழுதுமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதான் ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கர்த்தர் தந்த நன்மையை நாம் அனுபவிக்கவும் அவரை துதிக்கவும், எப்பொழுதுமே நன்மை அல்ல கர்த்தரையை நோக்கி பார்க்கவும், தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்துல அவரை துதிக்கிற தேவஜனங்களாய் அவரால் தரப்பட்ட நன்மையை அனுபவிக்கவும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடி தேவஜனங்களாகி நமக்கு தந்த நன்மையை நாம் அனுபவிக்கும்படியான கிருபை நமக்கு பாராட்டி அதை சத்துரு பறிக்காதபடிக்கு கர்த்தர் சத்துருவை அழித்து போட்டு தேவஜனங்களாகி நம்மை பத்திரமாய் பாதுகாத்து தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மளை சர்வவல்லமை தேவன் மகிமைப்படுவது அது நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்தி வராங்க. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், அழைத்தோம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய